அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தளத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாசீன் சூரா ஓதிய பின்னால் அல்லது குர்ஆன் முழுவதையும் ஓதிய பிறகு அல்லது குர்ஆனிலே இருந்து சில சூறாக்களை ஓதி நம்மை விட்டு மறைந்துவிட்ட நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரிகள் மற்றும் சொந்த பந்தங்கள் யாருக்காவது துஆ செய்ய வேண்டும் என்பதாக தேவைப்படக்கூடிய சமயத்தில் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக யாசீன் கிதாபிலே ஒரு துவா ஒன்றை போட்டிருப்பார்கள். யாசீன் சூரா ஓதிய பின்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதற்காக வேண்டி ஒரு துவாவை போட்டிருப்பார்கள். அந்த துவாவை பொதுவாக எல்லோரும் ஓதுகின்றோம். ஆனால் அதில் ஆண்களுக்கு ஓத வேண்டிய துவாவை மட்டும்தான் போட்டிருப்பார்கள். பெண்களுக்கு எப்படி ஓத வேண்டும், 2 பேர் 3 பேருக்கு எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை அங்கே போட்டிருக்க மாட்டார்கள். இப்போது ஓதும் இந்த துவா பெண்களில் ஒரு நபருக்கு மட்டும் ஓதுவதாக இருந்தால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளவும். மர்ஹூமா என்று வரக்கூடிய இடத்தில் யாருக்காக வேண்டி ஓதுகின்றோமோ அவருடைய பெயரை சொல்லி துவா செய்து கொள்ளலாம். ஓதக்கூடிய நன்மக்கள் எழுத்துக்களை கவனத்தில் வைத்து அவர்களுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை ஓதிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح من نويناها خصوصا مرحوما. இந்த இடத்தில் நம்மை விட்டு மறைந்துவிட்ட நம்முடைய தாயார்களுக்கோ அல்லது நம்முடைய சொந்த பந்தத்தில் பெண்மக்கள் யாருக்காக வேண்டி துவா செய்ய இருக்கின்றோமோ அவருடைய பெயரை இங்கே சொல்லவும். உதாரணமாக ثم إلى روح من نويناها خصوصا مرحوما زليخا بيبي. ثم إلى أرواح من جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم اجعل قبرها روضة من رياض الجنان ولا تجعل قبرها حفرة من حفر النيران. اللهم اغفر لها وارحمها وآنس الله وحشتها ورحم الله غربتها
ونور الله ضريحها وتقبل الله من حسناتها وتجاوز الله عن سيئاتها وغفر الله ذنوبها وجمع الله بيننا وبينها في جنات النعيم. இதற்கு பிறகு தங்களுக்கு தேவையான துஆக்களை அரபியிலோ அல்லது தமிழிலோ கேட்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் துஆ செய்து கொள்ளலாம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மன்னிப்பை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீரத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தை செல்வத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகையும் நற்குணத்தையும் கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செல்வத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுமையை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தக்வா என்னும் இறையச்சத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஓதி கொடுத்த எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெண்கள் ஆண்கள் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுக்களின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் நாவினால் பேசிய பொய் புறம் கோல் போன்ற பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நன்மை செய்வதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். தினமும் ஐவேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் திருக்குரான் ஷரீஃபை ஓதவும் ரமலான் மாதத்தின் எல்லா நோன்புகளையும் வைக்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜகாத்தையும் வாரி வழங்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது புனித ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களில் உள்ள பாவ இருளை நீக்கி தக்வா என்னும் இறையச்சத்தை கொண்டு பிரகாசமாக்கி வை யா அல்லாஹ். எங்கள் உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மௌத்தாக்கு யா அல்லாஹ். நாங்கள் ஹராமான செயலை செய்யாமலும்
ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாத்தருள் யா அல்லாஹ். எங்களை திருக்குர்ஆன் வழியிலும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியிலும் வாழச் செய்ய அல்லாஹ். எங்களை ஷைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாள் எல்லாம் பாவமான வழியில் வாழச் செய்து விடாதே யா அல்லாஹ். எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு மனசஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு கஷ்டம், கவலை, துன்பம் ஆகிய எல்லா முசீபத்துகளையும் நீக்கிவிடு யா அல்லாஹ். எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு வளமான வாழ்வை கொடுத்து விடு யா அல்லாஹ். எத்தனையோ ஏழை குமர்கள் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகாமலும் எத்தனையோ விதவைகள் வாழ வழியின்றி வழி தெரியாமலும் கவலையால் துடிக்குகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு அழகான வாழ்வை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கொடு யா அல்லாஹ். நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் நிறைய லாபத்தை கொடு யா அல்லாஹ். எங்களை பிரிந்து வெளிநாட்டில் வாழுகின்ற எங்களுடைய சகோதரர்களின் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை கொடு யா அல்லாஹ். நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்குகின்றோம் யா அல்லாஹ். கடனை கொடுத்து விட கிருபை செய்ய அல்லாஹ். எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாதே யா அல்லாஹ். உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்துகின்ற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு சக்கராத் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நாவால் மொழிய கிருபை செய்ய அல்லாஹ். எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் போன்ற நல்லடியார்களின் நல்ல மௌத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய கபறுகளை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதே யா அல்லாஹ். எங்களை கபரில் உள்ள பாம்பு பூச்சிகளின் கொடிய வேதனை விட்டும் காப்பாற்று யா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தின் வேதனை, நரகத்தின் குழப்பம், கபரின் குழப்பம், கபரின் வேதனை, செல்வத்தினால் ஏற்படும் குழப்பத்தின் தீமை ஆகியவற்றை விட்டும் நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். மேலும் மன இறுக்கம், மறதி, குடும்ப பாரம், இழிவு மற்றும் கேவலம் ஆகியவற்றை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். இன்னும் வறுமை, நிராகரிப்பு, பாவம், பிளவு உண்டாக்குதல், பிரபல்யம் தேடுதல், முகஸ்துதி ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். மேலும் செவிடு, ஊமை, வெண்குஷ்டம், பைத்தியம் மற்றும் தீய நோய்கள் அனைத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் கவலை, சஞ்சலம், இயலாமை, சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன் மிகைத்தல் மற்றும் மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றோம் யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய இரட்சகனே, நீ எங்களுக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி வைப்பாயாக. நீ எங்களுக்கு கொடுத்துள்ளதில் பறக்கச் செய்வாயாக. மறைந்த நல்லோர்களின் மீதும் எங்களுக்கும் நன்மையை பகரமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய கபறுகளை சொர்க்க பூங்காவை போல் மனம் வீச செய்வாயாக யா அல்லாஹ். முன்கர் நக்கீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். முடியை விட மெல்லிதான சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை
மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்லவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் வட்டிக்கு வாங்கி சாப்பிடாமலும் வட்டிக்கு கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சொர்க்கவாசிகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவியல் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். உலகில் நாங்கள் செய்த சாலிகான நல்ல அமல்களை சுமந்து ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சொர்க்கவாசிகளாக எங்களை ஆக்கி கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக, எங்களுக்கு ஈமானை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நுண்ணறிவை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். எங்களுக்கு நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். ஆகவே உன்னையே நம்பி உன்னிடமே நாங்கள் கேட்கின்றோம் யா அல்லாஹ். அழுது கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்கள் துவாவை கபூல் செய்வாயாக. நாங்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் நபிமார்கள், அன்பியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் பொருட்டாலும் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம். ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. يا حي يا قيوم برحمتك نستغيث أنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا. رب اغفر لي ولوالدي ولأستاذي يوم يقوم الحساب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று துவாக்கள் கேட்கப்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது மன்றாடி நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வேண்டியும் இவ்வுலக மறு உலக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக வேண்டியும் துவா செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ். இந்த துவாக்களை நாமும் ஓதுவோம், நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் இந்த துவாவை ஓதக்கூடிய
பழக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. யாசீன் சூரா ஓதிய பிறகு ஆண்களுக்கு எப்படி துவா செய்ய வேண்டும், பெண்களுக்கு எப்படி துவா செய்ய வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து எப்படி துவா செய்ய வேண்டும் என்ற விவரத்தை இங்கே நாம் 3 பதிவுகளாக தனித்தனியாக தந்திருக்கின்றோம்.